Hi students, now you go to 10th standard maths chapter 2 example 2.40. Which of the following sequence form a geometrical progress? Listen பண்ணு. இப்போ கொடுத்திருக்கிற sequence வந்து geometrical progress ஆன்னு சொல்லுவாங்க. அதாவது GP ஆன்னு கேக்குறாங்க. So GP னா என்னன்னா இதனுடைய common different R வந்து காமனா இருந்தா இது GP இல்லாட்டி இது GP not a GP. ஓகேவா? So R ஓட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். R ஓட ஃபார்முலா T2 by T1. Okay, so come to sequence first one 7, 14, 21, 28 etc. So கொடுத்திருக்கிற sequence 7, 14, 21, 28 னு அப்படியே கொடுத்திருக்க as it is எழுதிக்கோ. first one வந்து என்ன T1, T2, T3, T4. So come to formula R equal to R1 equal to T2 by T1. இது R2 நீங்க போட்டனா T3 by T2. Next R3 போட்டனா T3 by T2. Okay va, so come to R1. இப்போ R1 equal to R2 equal to R3 வந்து ஈக்குவலா இருந்தா இது வந்து GP. சரியா? இப்போ T2 by T1. T2 எது 14 by 7. 14 by 7. இப்போ 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 1 time, 14ல 2 time. So come to answer 2. Next T3 by T2. T3 எவ்வளவு 21 by 14. So come to 7 table you will cancel. 7 table cancel பண்ணினா 3 time. 14 ல 2 time. So 3 by 2. Next T4 by T3. T4 ஓடனா 28 by 21. 7 table ல cancel பண்ணா 4 by 21. 21 ல வந்து 7 வந்து 3 time இருக்கு. So C2 3 by 2 4 by 2. Common different எல்லாம் பாரேன் எல்லாமே different-ஆ இருக்கு. So this is a not a GP progress. Now second one 1 by 2 1, 2, 4 etc. கொடுத்திருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். சேம் ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் சம்ல செஞ்ச மாதிரியே ஆரோட ஃபார்முலா T2 by T1 அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். சரியா? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1 by 2 1, 2, 4 திஸ் இஸ் a T1 T2 T3 T4 எக்ஸெட்ரா. ஸோ ஃபார்முலாக்குள்ள வந்துடலாம். T2 by T1. T2ங்கிறது என்ன 1 by 1 by 2. ஸோ இந்த 2 என்ன ஆகும்? இந்த 1 by 2 இந்த 2 அப்படியே மேலே வரும்போது இது 2 ஆயிரும் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் T3 by T2. T3 by T2ங்கும்போது T3 வந்து 2 by 1. 2 ஆல எந்த நம்பர் 1 ஆல டிவைட் பண்ணினாலும் சேம் நம்பர் தான் வரும். ஸோ 2. நெக்ஸ்ட் T4 by T3. ஸோ 4 by 2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணா கம் டு ஆன்சர் 2. ஸோ லிசன் பண்ணு, இதனுடைய காமன் டிஃபரண்ட் பாரு 2, 2, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ காமன் டிஃபரண்ட் எல்லாமே சேமாக இருக்கிறனால திஸ் இஸ் எ ஜிபி. ஓகே, நெக்ஸ்ட் யூ வில் கோ டு 5, 25, 50, 75. இந்த சம்முக்கு போனால் இதுவும் அதே மாதிரி தான். T1, T2, T3, T4ன்னு எடுத்துக்கிட்டு ஆரோட ஃபார்முலா தெரியும்ல, ஆரோட ஃபார்முலா லிசன் பண்ணிக்கோ. எப்படி ஏபினாவே T2 ஏபியில் வந்து டியோட காமன் டிஃபரண்டோட ஃபார்முலா T2 மைனஸ் T1 எழுதுவோம். இதே வந்து ஜிபியில் டிவைடில் எழுதணும். T2 டிவைடட் பை T1 எழுதணும். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ பாரோட வேல்யூ வந்து சேமாக இருக்கிறனால கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் சீக்வன்ஸ் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோ. 1 by 2 1, 2, 4 எக்ஸெட்ரா இஸ் த ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஸ் வித் காமன் ரேஷியோ R ஈக்குவல் டு 2ன்னு ஃபைனல் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 5, 25, 50, 75 எக்ஸெட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? T1, T2, T3, T4ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ண ஆரோட ஃபார்முலா T2 divided by T1. T2 ஓட வேல்யூ என்ன 25 by 5. 5 டேபிளில் கேன்சல் பண்ணா 5 1 time, 25ல 5 time. ஸோ கம் டு ஆன்சர் 5. நெக்ஸ்ட் T3 by T2. T3 எவ்வளோ 50 by 25. 25ல கேன்சல் பண்ணணும்னா நம்ம 5 டேபிள்லேயே முதல்ல 25 டேபிள்லேயே நீ கேன்சல் பண்ணினாலும் 25 வந்து 1 time, 50ல 2 time. ஸோ கம் டு ஆன்சர் 2. நெக்ஸ்ட் T4 by T3. 75 by 50. 75 by 50. 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைமு, இது 2 டைம். லிசன், காமன் டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ பாரு 5, 2, 3 by 2. ஸோ ஆல் இன் டிஃபரண்ட். ஸோ ஜிபி நாட் அ ஜிபி. சின்ஸ் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்சஸிவ் terms are not equal, the sequence 5, 25, 50, 75 etc. is not a geometrical progress. இல்லாட்டி சிம்பிளா என்ன பண்ணு, இந்த சீக்வன்ஸ் எழுதிட்டு இஸ் நாட் அ ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஸ்ன்னு எழுதினீங்கன்னாவே போதும். இட் இஸ் நாட் அ ஜிபின்னு கூட எழுதலாம். ஓகே, இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் யூ வில் கோ டு எக்ஸாம்பிள் 2.41.
Next example 2.41 போலாம். Find the geometrical progression whose first term and common ratios are given by first term நாவே a, common ratio வந்து என்ன சொல்லுவோம் r, a r. ஸோ இதை என்ன geometrical progress கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ இருக்குது. ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஸோட ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அதில் கொண்டு போய் ஏவும் ஆரையும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் ரைட் த ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஸ் ஃபார்முலா. த general forms of geometrical progress is a, ar, ar squared, etc. a, apply the a value, ar, a value, r value will apply, a r squared, apply the a value after square the r value. Okay, now you come to a value minus 7. Next, இப்போ a ஓட value minus 7. Next, ar க்கு வந்து a ஓட value minus 7 into r value 6. So, minus into plus minus 7 6 are 42. Next, ar squared. So, a value minus 7 into r value 6. So, 6 squared. So, come to final answer minus 7 into 6 squared. 6 6 are 36. So, minus into 36, minus 7 into 36, minus 252. Therefore, the required geometrical progress is கொடுத்திருக்கிற answers sequenceல எழுதணும். அதுதான் final answer. So, first one minus 7, a க்கு minus 7, ar க்கு minus 42, ar squared க்கு minus 252, etc. இந்த sum இதோட complete ஆகுது. Next, second one, a value 256, r value 0.5. Now you apply the geometrical progress. General form of geometrical progression is a, ar, ar squared. So a value 256, ar 256 into r value 0.5. So both you will multiple, come to answer 128. Next, ar squared. So come to answer ar squared. So 256 into 0.5 into 0.5 will come to the answer 0.5 0.5 multiple பண்ணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சரை 256 ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 0.5 0.5 நீ பண்ணினா 2 எவ்வளோ வரும்னா 0.25 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இப்படி மல்டிபிள் பண்ணணும். 0.5 into 0.5 2 டைம் 5 5s are 25. So, point க்கு அப்புறம் 2 digit இருக்கு. 1, 2. So, 1, 2. So, come to answer 0.25. 0.25 into 256 multiple பண்றப்போ உனக்கு வர ஆன்சர் வந்து 64. So, you will write the final answer. Therefore, the required geometrical progress is a value 256, ar value 128, ar squared value 64, etc. இப்போ இந்த sum இதோட complete ஆகுது. Next, you will go to example 2.42. இப்போ example 2.42 போலாம். 42ல பாரு 8th term கொடுத்துட்டாங்க. Find the 8th term of GP கொடுத்து ஒரு sequence கொடுத்துட்டாங்க. நீ தான் A என்ன கண்டுபிடிக்கணும், R என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். The 8th terms we have used the nth term of formula. nth term formulaவை எழுதிக்கணும். Tn A or n minus 1 பவரில் வந்து n minus 1 tn இந்த n வர இடத்துக்கு என்னன்னா 8 அப்ளை பண்ணணும். a வர இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 9, 6 நீ தான் கண்டுபிடிக்கணும். 6 ஃபார்முலா என்ன, t2 by t1 வேல்யூ அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இது என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். t1 t2 t3. ஓகே. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் a equal to 9, காமன் ரேஷியோஸ் equal to r equal to t2 by t1. அப்போ t2 by t1 3 by 9, 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 டைம், 9ல் 3 டைம். ஸோ கம் டு ஆன்சர் 1 by 3. நவ் அப்ளை த ஃபார்முலா. இப்போ n வர இடத்துக்கு 8 அப்ளை பண்ணிக்கோ. ஸோ t8 equal to a வர இடத்துக்கு 9 இன்ட்டு r வேல்யூ 1 by 3 பவர் n வர இடத்துக்கு 8 minus 1. ஸோ 9 இன்ட்டு 1 by 3, 8 minus 1 7. ஸோ இது 1 by 3 எவ்வளோ டைம் நம்ம இப்போ போடணும்னா 1 by 3 7 டைம் எழுதணும். 1 by 3 into 1 by 3 into 1 by 3ன்னு 7 டைம் போட்டு கேன்சலிங் பண்ணினா வர ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 2 4 3. வர இப்படி போடணும். 9 into
1/3 எவ்வளோ டைம் 7 டைம் 1/3 1/3 1 2 3 4 5 6 7 இதை கேன்சல் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணினா இது 3 டைம் இது 1 டைம் அகைன் யூ வில் கேன்சல் நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 3 into 3 into 3 into 3 into 3 எவ்வளோனா 243 so 1/243 therefore the eighth terms of the GP is 1/243 இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ